ஆண்டவரே சுவில் அன்புருக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். ஜூலை 31ஆம் நாளான இன்று திரு அவை லோயோலா இஞ்ஞாசியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதருடைய வாழ்வும் அவருடைய வரலாறும் நமக்கு எத்தகைய செய்திகளை வழங்குகின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு திட்டத்தை வைத்திருப்போம். அந்த திட்டங்கள் பல நேரங்களிலே நாம் விரும்பியதை போன்று நடக்காமல் இருக்கலாம், அல்லது வேறொன்றாக நடக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம், காயங்கள் ஏற்படலாம். ஆனால் கடவுளிடத்திலே இவற்றையெல்லாம் ஒப்படைக்கிற பொழுது கடவுள் அதை புதிதாக மாற்றி காட்டுகிறார். அதுதான் இந்த புனித நமக்கு உணர்த்தக்கூடிய முதன்மையான செய்தியாக இருக்கிறது. 1491ஆம் ஆண்டு லோயோலா என்ற இடத்துல பிறந்த இந்த இஞ்ஞாசியார் ஒரு பெரிய போர் வீரராக மாற வேண்டும், பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இவர் போர் தொடுக்க சென்ற இடத்துல காலிலே குண்டடிபட்டது. எல்லாரும் நினைத்திருக்கலாம், ஏன் இவரும் கூட நினைத்திருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று. ஆனால் கடவுள் எந்த துன்பம் இவருடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் மாற்றியதாக இவர் நினைத்தாரோ அதையே ஒரு கருவியாக மாற்றுகிறார். இவர் குண்டடிபட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் இவர் வாசிப்பதற்கு ஏதேனும் புத்தகம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது இவரிடத்திலே திருவிவிலியமும், அதாவது ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறும் புனிதருடைய வாழ்க்கை வரலாறும் இவருக்கு வாசிக்க கிடைத்தன. அவற்றை இவர் வாசிக்க இந்த உலக இன்பம் அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை, புகழ் பேர் எல்லாம் ஒன்றுமே இல்லை. மாறாக கடவுள் தரக்கூடிய ஆசி, கடவுள் தரக்கூடிய நிலைவாழ்வுதான் முக்கியமானது என்பதை இவர் தன்னுடைய வாழ்க்கையில உணர்கிறார். இதன் பிறகு இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு புதிய ஒரு மனிதராக புதிய ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களை, சோதனைகளை, சவால்களை, ஏமாற்றங்களை நாம் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் கடவுள் அதை புதிதாக மாற்றி காட்டுவார் என்பதை புனித இஞ்ஞாசியார் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இவர் புதிய வாழ்க்கை வாழத் தொடங்கியதும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வாளை அன்னை மரியிடத்திலே அவருடைய பாதத்திலே வைத்துவிட்டு ஒரு துறவிக்குரிய ஆடைகளை உடுத்திக் கொண்டு துறவற வாழ்க்கை வாழத் தொடங்கினார். மத்தேயு நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையை படிக்கும். என்னை பின்தொடர விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு குறிப்பிடுவார். இந்த இஞ்ஞாசியார் புதிய வாழ்க்கை வாழத் தொடங்கியதனுடைய அடையாளமாக அடையவற்றையெல்லாம் விட்டுவிட்டார், புதிய ஒரு மனிதராக வாழத் தொடங்கினார் என்பதனுடைய அடையாளமாக அவர் துறவி கூறிய ஆடைகளை அணிந்து கொண்டு தியானம் மேற்கொண்டார். புதிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளை மேற்கொண்டார் என்று சொன்னார். நாமும் இயேசுனுடைய சீடர்களாக வாழ்வதற்கு, அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்களை, நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் விட்டுவிட்டு புதிய மனிதராக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இஞ்ஞாசியருடைய வாழ்க்கை நமக்கு நினைவுபடுத்துவது, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் டிசர்ன்மெண்ட் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த இஞ்ஞாசியார் தன்னுடைய வாழ்க்கையை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தார், ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டார். இன்றைக்கு இவருடைய ஆன்மீக பயிற்சிகள் மிக முக்கியமாவையாக பேசப்படுகின்றன என்று சொன்னால், இவர் தன்னுடைய வாழ்வை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்து மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சியை திரு அவைக்கு தந்திருக்கிறார். இவர் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன. ஆண்டவரே, என்னிடம் இருக்கக்கூடிய என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஆனால் நீர் உம்முடைய அன்பையும் அருளையும் தாரும் என்று இவர் அடிக்கடி சொல்வார். நாமும் இதை யோசித்து பார்க்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய சிந்தனைகளை, நம்முடைய சொற்களை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய சுதந்திரத்தை எல்லாம் கடவுளிடத்தில் ஒப்படைத்து விட்டு
கடவுள் தரக்கூடிய ஆசியையும் கடவுள் தரக்கூடிய அன்பையும் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக வாழலாம். நிறைவாக இந்த இஞ்ஞாசியார் எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காகவே செய்கிறார், கடவுளுடைய அதிமிகு மாட்சிக்காக செய்கிறார். பவுலடியார் இந்த செய்தியை குறிப்பிடுவார். நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய ஆட்சிக்காகவே செய்யுங்கள். இந்த வார்த்தைகளை இவர் நன்கு உணர்ந்தார். அதனால் தான் செய்த ஒவ்வொரு செயலையுமே கடவுளுடைய மாட்சிக்காக செய்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய கதை இருக்கிறது. ஒரு சமயம் ஓர் இளைஞன் ஒரு சாலை ஓரமாக சென்று கொண்டிருந்தார். அங்கே சிலர் கல் உடைத்து கொண்டிருந்தார்கள். அந்த இளைஞன் அந்த கல் உடைக்கக்கூடிய மனிதரிடத்திலே சென்றார். ஒருவரிடத்திலே கேட்டார், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, பார்த்த தெரிகிறதல்லவா, நான் கல் உடைத்து கொண்டிருக்கிறேன் என்றார். இன்னொரு மனிதரிடத்துல அந்த இளைஞன் கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், நான் என்னுடைய பிழைப்புக்காக இந்த கல்லை உடைத்து கொண்டிருக்கிறேன், பிழைப்புக்காகத்தான் இந்த வேலையை செய்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவது மனிதரிடத்துல அவர் கேட்டபொழுது, நான் இந்த கல்லிலிருந்து ஒரு சிற்பத்தை செய்கிறேன், இந்த சிற்பம் கோவிலில் வைப்பதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னார். ஒரே செயலைத்தான் 3 பேர் செய்தார்கள் என்றாலும் கூட மூன்றாவது மனிதர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. அவர் கடவுளுக்காக செய்தார், கடவுளுடைய பணிக்காக அந்த வேலையில் ஈடுபட்டார் என்று சொன்னார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்கிற பொழுது கடவுளை நாம் மாட்சிப்படுத்துவோம், கடவுளும் நம்மை மாட்சிப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, இந்த இஞ்ஞாசியார் திரு அவைக்கு ஏராளமான அற்புதமான பணிகளை செய்திருக்கிறார், ஏராளமான புனிதர்களை கூட தந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவருடைய இயேசு சபை இன்றைக்கு திரு அவையிலே மாபெரும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது, கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிறது, அறப்பணியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த புனிதருடைய வாழ்க்கை மாபெரும் மாற்றத்தை திரு அவையில் ஏற்படுத்தியதுதான் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த புனிதரை நமக்கு தந்திருக்கக்கூடிய கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த புனிதரை போன்று நாம் கடவுளுடைய ஆட்சிக்காக ஒவ்வொன்றையும் செய்வோம். அதற்கான ஆற்றலை நாம் கடவுளிடத்திலே கேட்போம். ஆம்.